அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம், அதுல 27ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேள்விக்குறியோடு கூட இந்த இடத்துல சொல்லப்படுது. இப்போ மாமிசமான யாவருக்கும் சொல்லப்போனா, உலகத்துல மாமிசம் நம்ம சரீரம் தான் மாமிசம். இந்த மாமிசமான இந்த சரீரம் பாருங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணால என்ன பண்ணார், உண்டாக்கி அவருடைய நாசின் சுவாசத்தை அவர் ஊதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மாமிசமான யாவருக்குன்னு, மாமிசம்னா அந்த சரீரம் மாமிசம். அந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிற அத்தனை கோடிக்கும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், மாமிசமான யாவருக்கான நான் கர்த்தர் என்று சொல்லப்படுற தேவனாகிய கர்த்தர், மாமிசமான யாவர் இடத்துல வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவரிடத்துல போகும்பொழுது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமா மாறும். நம்ம மாமிசம் பலவீனமானதான், ஆவி உற்சாகமானது. அப்ப ஆவியானவரை நம்மளை பலப்படுத்தணும்னா இந்த மாமிசமான காரியம், இந்த இயேசுடைய சமூகத்துல மாமிசம் போய் ஆண்டவர் சமூகத்துல விழுகும் பொழுது என்ன பண்ண, ஆண்டவர் அவர் தேவனாக இருக்கிறவர். ஏன்னா அவர் தான் ஓனர், அவர் தான் அந்த முழு உலகத்தையும் உண்டாக்கினவர். முழு உலகத்தை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களையும், நீர், காற்று, கடல், சூரியன், நட்சத்திரம், இந்த 9 கோள் சொல்ற எல்லா கோளை எல்லாம் உண்டாக்கினவர் அவர் ஆண்டவர் தான். 8வது சொல்லப்படுது பாருங்க, என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இருக்காப்பா அப்படிங்கிற. அப்ப தேவனால எல்லாம் செய்ய முடியும், அவர் தான் தேவன். தேவனால எல்லாம் செய்ய முடியும்னு அவர் தான் தேவன். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது எந்த காரியமும் தடைப்பட்டு இருக்கிறதா? இது நடக்குமா, நடக்காதா? தேவனால எல்லாம் கூடும். செங்கல் 2ஆ பிளக்குமா? யாருக்கு தெரியும் சொல்லுவீங்க? நிச்சயமா செங்கல் 2ஆ பிளக்கும். அதுல வழி விடும். சரித்திரம் இருக்கு. எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் கடலில் என்ன பண்ணாங்க, ரதங்களை எடுத்தாங்க. ரதங்கள் என்ன பண்ணுங்க, அந்த குதிரை ரதங்களை எடுத்தாங்க. சரித்திரபூர்வமா நிரூபிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் என்ன பண்ணாங்க, அவங்க துரத்தும் போது, எதிரிகள் துரத்தும் போது ஆண்டவர் அவர்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணினார். செங்கடலை பிளக்குன்னா பாருங்க, பாதை கொடுக்கிறது அதிசயமான ஒன்று இல்லையா? ஆமா, உங்க வாழ்க்கையில நிச்சயமாக, உங்க வாழ்க்கையில எந்த வழியும் தெரியாம ஒருவேளை முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆச்சரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அப்ப அதிசயமான தேவனாகிய கர்த்தருடைய அந்த வல்லமை நீங்க ருசிக்கணும். அப்ப என்ன பண்ண, அவருடைய சமூகத்தை நீங்க போகணும். ஆண்டவர் உம்மால செய்ய முடியும், அதான் சொல்லுங்க, என்னாலே செய்யக்கூடாத. அப்ப அவரால் எல்லாமே செய்ய முடியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசி. உங்க நம்பிக்கை வீண் போகாது. வேற எதுவுமே நம்பிக்கை வைக்காதீங்க. ஆண்டோட வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. உங்க ஜபத்து மேல நம்பிக்கை வைங்க. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார், என் பிள்ளைகளோட ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், அவரால் செய்ய முடியும் என்று நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள். எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்பு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் போட்டார் இந்த தீர்க்கதரிசி. அது சொல்ற, ஆண்டவர் உயிரடையுமா, நீர் அறிவீர் ஆண்டவர், உயிரடையுமா எலும்பு? அவர் சொன்னா எல்லாமே ஆகும். உன் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதா, ஒரு பள்ளத்தாக்கில் கிடைக்கிறதா? ஆவியானவர் அசைவாடுகிற அந்த காலை நேரத்துல உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நீங்க பண்ணுகிற பிரயாணம் இடத்துல, நீங்க வாகனத்தை ஓட்டுக்கொண்டு நீங்க டியூட்டி செய்ய முடியும். ஆண்டவர் அசைவாடி கொண்டார். நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்க தேர்ந்த வார்த்தை மேல முழுமையாய், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, அவருக்கு அன்பு கூறும் பொழுது சகலத்தை நன்மைக்காய் செய்து முடித்து உங்க வாழ்க்கை அதிசயத்தை செய்வார். அற்புதங்களை செய்கிற தேவனாய், மரித்து போன லாசர் உயிரோடு எழுப்புகிற தேவன், 38 வருஷமா வியாதி கிடந்த உயிரோடு ஆண்டவர் சுகமாக்குற தேவன், அவரால் செய்ய முடியும் என்று நீங்க
முழு விசுவாசத்தோட முழு நம்பிக்கையோட அவர்கிட்ட கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்குல இப்போதே நம்ம கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்க சரீரத்துல அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். உங்க வேலை ஸ்தலங்களே அற்புதம் நடக்கும். எப்படி முடியுமோ அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அந்த காலத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் உமால எல்லாம் செய்ய முடியும். உமால செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில எதுவுமே இல்லப்பா. நான் விசுவாசிக்கிறப்பா. நம்புங்க. மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க. அதிசயமான காரியங்கள் இந்த காலை வேளையில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.